போன எபிசோட்ல செந்தில அவங்க சொந்தக்காரங்க முன்னாடி ஜெயாவோட அம்மாவும் ஜெயாவோட தங்கச்சி அப்புறம் அந்த சொந்தக்காரர் எல்லாருமே அசிங்கப்படுத்துறாங்க. ஸோ போன எபிசோட்ல செந்தில் கோவத்துல எந்திரிக்கிறாரு. ஸோ இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா அதே சீன்ல தான் கண்டினியூ ஆகுது. கோவத்துல எந்திரிக்கிறாரு. திடீர்னு ஜெயாவுக்கு அவர் பண்ணி கொடுத்த சத்தியம் தான் ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னா, கடைசி வரைக்கும் நம்ம ரெண்டும் அன்பா இருக்கணும், என்னால இந்த வீட்டுக்கு எந்த இடைஞ்சலும் வராது அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால வேற வழி இல்லாம செந்தில் அமைதியாகிட்டு அந்த இடத்த விட்டு நகர்றாரு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு போனதும் எல்லாருமே ஷாக்கா பாக்குறாங்க. எதுக்கு மச்சான் கோச்சிக்கிட்டு போறாரு அப்படின்னு கேட்க, அவர் என்ன, அவரை விடுங்க, நீங்க வேற வேலையை பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா செந்திலோட அம்மாவும் கமலும் பேசிக்கிறாங்க. அதாவது செந்திலோட அம்மா செந்திலுக்கு அவருக்கு பிடிச்சமான திங்ஸ் எல்லாம் கொடுத்து விடுறாங்க. அதாவது சோப்பு, ப்ரஷ்ஷு. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது கமல் கேட்குறாங்க, அம்மா இதெல்லாம் அண்ணன் அங்கே வீட்டிலே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், இல்லடா இருந்தாலும் அவனுக்காக வாங்கி வச்சது இங்கே வேஸ்டாக தான் இருக்கு, ஸோ அதனால கொண்டு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லவும், சரிம்மா அப்படின்னு சொல்லவும், அதுக்குள்ள ஏமா அண்ணன் தான் உனக்கு அடிக்கடி ஃபோன் பண்றது இல்லைல்ல, அப்புறம் ஏமா நீ மட்டும் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கு செந்திலோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, டேய் எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஸோ அதிகமாக நாங்கள் பேசாட்டாலும் எங்களுக்குள்ள அந்த ஒரு பாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செந்தில் ஒரு வழியா அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. உடனே செந்திலோட அம்மா கமால் கிட்ட, டேய் சீக்கிரமே பாய் கடைக்கு போய் மட்டன் சிக்கன் எல்லாமே எட்டுவா, இன்னைக்கு ஃபுல்லா அண்ணன் நம்ம கூட தான் இருக்க போனான், ஸோ அவன் நம்ம நல்லபடியா பார்த்துக்கணும், நல்லா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமால்கிட்ட சொல்றாங்க. செந்திலும் ஆமாம்மா இன்னைக்கு ஃபுல்லா நான் உங்க கூட தான் இருக்க போறேன், உங்க கையால சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லவும் செந்திலோட அம்மாவும் சரின்னு தலையாட்டுறாங்க. ஸோ எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கவும் செந்தில் கொஞ்சம் யோசிக்கிறாரு, சொல்லவா வேணாமான்னு. எங்க நம்ம சொன்னோம் அம்மா கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு. பட் பரவாயில்லாம செந்தில் ஆரம்பத்துல இருந்து, அதாவது அன்னைக்கு பால் குட்டினில இருந்து பாத்ரூம்ல குளிக்க போகும்போதும் அப்படி எனக்கு வீட்டுல வெளியில தூங்குனது அப்படி எல்லாமே பிரச்சனையுமே சொல்றாங்க. செந்திலோட அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி கலங்குறாங்க, கண் கலங்குறாங்க. ஸோ ஒரு கட்டத்துல செந்தில் கிட்ட, செந்தில் நீ இனிமேல் ஒன்றும் அமைதியா போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ உன் காலேஜ் லைஃப்ல எப்படி இருந்தியோ அதே மாதிரி இரு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு செந்தில், எங்கம்மா நான் தான் உங்ககிட்ட அப்புறமே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேனே, நான் அந்த மாதிரி வாழ மாட்டேன் அப்படின்னு. உடனே செந்திலோட அம்மா, நான் சொல்றேன்டா சத்தியத்தை மீறு, இனிமேல் நீ பழைய காலேஜ் ஸ்டூடெண்டா மாறு, உன் மாமி என்ன பண்ணாலும் எதிர்த்து திருப்பி அடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செந்திலும் சந்தோஷப்படுறாரு. இனிமேல் என்ன நடந்தாலும் நான் என் காலேஜ் லைஃப் மாதிரியே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கிளம்புறாங்க. ஸோ அடுத்த சீன்ல நம்ம அன்பு செந்தில் வீட்டுக்கு போயிட்டு அவங்க மாமியார்கிட்ட வம்புழுக்கிறாங்க. மாமியாரும் பதிலுக்கு அன்பை கலாய்க்கிறாங்க. ஒரு கட்டத்துல அன்பு மாமியாரா இருக்கணும், மாப்பிள்ளைய நடத்தணும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. உடனே ஜெயாவோட அம்மா, எது அவன் உங்களை வக்காலத்து வாங்க கூட்டானா, என்கிட்ட பேச பயந்து உங்களை அனுப்பியிருக்கானா அப்படின்னு கேட்கவும், அதுக்கு அன்பு, அவன் அப்படிப்பட்ட ஆள் ஒன்றும் கிடையாது, நான் வந்தது அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும், அப்புறம் எதுக்கு நீங்க வந்தீங்களாங்க அப்படின்னு கேட்க, எதுக்கும் ஒரு எச்சரிக்கை மணி கொடுக்கலான்னு தான் வந்தேன், என்னைக்கு இந்த மேட்டர் ஜெயாக்கு அதுக்கு போதோ அன்னைக்கு அவ யார் பக்கம் தீர்ப்பு சொல்லுவானே உங்களுக்கு தெரியும்ல, ஆனா பார்த்து திருங்க அப்படின்னு அன்பு சொல்லவும், எபிசோட்ல செந்தில் பழைய செந்திலா மாறுறாங்க. ஸோ இந்த எபிசோட்ல கடைசி சீன் பாத்தீங்கன்னா, கோயிலுக்கு கூழ் ஊத்துறதுக்காண்டி செந்தில் வீட்டுல, அதாவது ஜெயா வீட்டுல வசூல் பண்ண வர்றாங்க. ஒரு கட்டத்துல ஜெயாவோட அப்பா 100 ரூபா கொடுக்கவும், அதுக்கு வசூல் பண்ண வந்தவங்க, இது என்ன எச்ச காசு, அதான் கவர்மெண்ட் 2000 ரூபா நோட்ல அடிச்சிருக்குல்ல, அதுல ஒரு நோட்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், ஜெயாவோட அப்பா ஏதோ அவர் பாக்கெட்ல இருந்து 500 ரூபா வரைக்கும் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனப்புறம் வாங்குறதுக்கு சம்மதிக்கல. ஒரு கட்டத்துல ஜனனி உள்ள இருந்து வெளியே வந்து, அப்பா போலீஸை கூடுங்கப்பா அப்படின்னு சொல்லவும், எங்க பாடுறா அப்படின்னு ஜனனியை கலாய்க்கிறாங்க. வசூல் பண்ண வந்தவங்க, எங்களுக்கு ஒரு 5000 ரூபா தேவை அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜெயாவோட அம்மா, இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைய மாட்டி விடுறாங்க. அதாவது எப்படின்னா, இந்த வீட்டுல உள்ள எல்லா பொறுப்புமே மாப்பிள்ளை, அதாவது எங்க செந்தில் மாப்பிள்ளை தான் பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் மாப்பிள்ளைய கோத்து விடுறாங்க. ஜெயாவோட அப்பாவும், நீ வாய முடிட்டு சும்மா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எங்க மாப்பிள்ளை தான் எல்லாமே பாத்துக்கிறாரு அப்படின்னு மாப்பிள்ளைய கோத்து விடுறாங்க. வசூல் பண்ண வந்தவங்க எல்லாருமே ரவுடிசம் பண்றாங்க. ஸோ யார் அந்த மாப்பிள்ளை, அவனை கூப்பிடுங்க, நாங்க அவங்ககிட்ட வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணவும், செந்தில் அங்கிருந்து ஆக்ரோஷமா வெளியே வராரு. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ எல்லாருமே அவளோட எதிர்பார்த்தாங்க, எப்படா செந்தில் கொதிச்சு எழுவாரு அப்படின்னு. ஸோ அதுக்கான டைம் இந்த எபிசோட்ல நடந்திருக்கு. ஸோ நாளைக்குள்ள எபிசோட் இன்னும் விறுவிறுப்பா போகும் நம்புறோம். ஸோ அடுத்த ஒரு ஆக்ஷன் சீன் இருக்கு. ஸோ அது நாளைக்குள்ள எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.